ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, சமீபத்தில் சிவன் மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளினுடைய தாக்கமானது டிசம்பர் 19 இருந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று டிசம்பர் 19 ஆரம்பமாகியிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அந்த பொருளினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்களானது கிடைக்க போகுது அப்படின்றதையும், தொடர்ந்து கும்பராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணம் என்ன அப்படின்னா கிரகநிலைகள் தாங்க. இந்த 9 விதமான நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் பொறுத்து தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக ஒரு ராசியை பொறுத்து பொது பலன்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும் அப்படின்னா ஒரு 50-60% வந்து ஒரு சிலருக்கு வந்து சரியாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்கன்னா ஜனனகால ஜாதகம் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட வந்து ஜனனகால ஜாதகம் இருக்காது. ஜனனகால ஜாதகம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு முழுமையாக பார்த்து சொல்லிடுவாங்க. நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சிவன் மலையில் என்ன பொருள் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் சிவன்மலை. இந்த சிவன்மலை ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பே அங்கே வைத்திருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். இந்த உத்தரவு பெட்டிக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் பக்தர்களுடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி எந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய சொல்லி உத்தரவு கொடுக்குறாரோ அந்த பொருளை வைத்து வழிபாடு செய்கிறாங்க. ஸோ அப்படி தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டுருக்கு. ஸோ கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பதற்றமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா கடல் நீர் அப்படிங்கும் பொழுது நீர் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம், இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம், இல்லைன்னா வந்து கடல் சார்ந்த பொருட்களுடைய விலையேற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பாதிப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு வந்து இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னெச்சரிக்கையாக வந்து காட்டக்கூடியது அப்படின்னா அது இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். இது எல்லா ஆலயத்தை விட சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஆலயத்துலையுமே இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதே கிடையாது. இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடைபெற்றுருக்குன்னு சொல்லணும். ஸோ டிசம்பர் மாதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்த ஒரு டைமிங் தான். ஏன்னா சுனாமியானது ஏற்பட்ட ஒரு மாதம் இது. அதே டைமில் இந்த டைமில் கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பயமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பயம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்களால் பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரகநிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இப்போ இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும், சனி ராகு கும்ப ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த 21/12/2025 தான் குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. அதாவது கடகத்துக்கு வந்து மாறுவார். அது வரைக்கும் மிதனத்தில் தான் வந்து இருப்பார். ஸோ இந்த ஒரு நிலையில் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும். கும்பராசி இல்லைன்னா கும்ப லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைமில் உபஜய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க. இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டாச்சு. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடனே இல்லாதவங்க கூட கடனில் வந்து மாட்டியிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்திருப்பீங்க. இனிலாம் அப்படி இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து சரியாக போகுது. இனி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த டைமில் திருமண பாக்கியம் இருக்குது. மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ அமர்ந்த இடத்துல இருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான அமைப்பெல்லாம் கும்பராசிக்காரங்கள்ட்ட இப்போ கிடைக்கும்.
ஏன்னா சனி விலகி ராகு வந்துட்டார் உள்ள. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில நன்மைகள் இருந்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கான தீர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பா வந்து சொல்லுவோம். அதையும் தெளிவா பார்த்துட்டு, அதையும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வில்லங்கங்கள் எல்லாம் தீரும். ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா? அதில பிரச்சனை இருக்கா? இல்ல வீடு கட்டியிருக்கீங்களா? அதில பிரச்சனை இருக்கா? வீடு, மன இந்த மாரியான சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வில்லங்கங்கள் எது இருந்தாலும் எல்லாம் வந்து தீர்ந்துரும். ஏன்னா, பூமிக்காரகனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசு ராசியில லாபஸ்தானத்தில இருக்கிறாரு. ஸோ, அவர் லாபத்தில இருக்கிறது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்களை எல்லாம் போக்கி கொடுப்பாரு. என்ன பிரச்சனை, உங்க சொத்துல என்ன பிரச்சனை இருந்திருந்தாலும் அதெல்லாம் சரியா போயிருக்கும். அரசாங்க வகையில நீங்க எதுவும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த காரியமும் இப்ப கண்டிப்பா நடக்கும். அதாவது அரசாங்கம் கூட உங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாரியான எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னா, இப்ப அதெல்லாம் மாத்திக்கோங்க. ஏன்னா, அந்த வகையிலயும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய பக்குவங்கள் இப்போ வந்துரும். கண்டிப்பா உங்களால முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதர வகையில சந்தோஷம் ஏற்படும். ஸோ சகோதரர்களுடைய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க வந்து அவங்கள எப்போதும் வெறுக்காத மாரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாரி நல்ல ஒரு அமைப்பு. உறவுகள்ல இருந்து வந்த தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் இப்படி எல்லாமே வந்து தீரும். ஏன்னா உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மனஸ்தாபங்கள் கண்டிப்பா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெளிப்படையா அத காட்டிக்கல அப்படின்னாலுமே, மனசுக்குள்ள வந்து அந்த நெருடல் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இனி வந்து அந்த மாரியெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துடும். ஸோ ஒரு நல்ல ஒரு டைமிங். எல்லாத்தையும் மறந்துட்டு, திரும்பவும் நீங்க இணக்கமா எல்லாரோடையும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ நல்ல சூழ்நிலை உருவாகும். உறவுகள் மத்தியில எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா இந்த டைம்ல வாய்ப்பு கிடைச்சா குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட வந்து போயிட்டு வாங்க. கும்பராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்த இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. இந்த டிசம்பர் முடிய போகுது. உங்களுக்கு புத்தாண்டு சிறப்பா பிறக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த 2025ல இறுதியில உங்களுடைய குடும்பத்தோட உங்க குலதெய்வத்துக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காம வந்து செய்யுங்க. இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க என்ன வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ எல்லாமே இப்போ வந்து குலதெய்வ கோவில்ல போய் வைங்க. குலதெய்வ கோவில்ல வச்சு, அவங்கள்கிட்ட நீங்க என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அத நீங்க நிறைவேற்றுவீங்க. ஏன்னா, நீங்க வச்ச வேண்டுதல அவங்க நிறைவேற்றி குடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. ஸோ, உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத விட, எதிர்காலத்துக்கான தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க மனசுல வச்சு, அதன்படி வந்து நடந்துக்கோங்க. ஸோ, எதிர்காலத்துக்கான தேவை அப்படின்றத மனசுல வச்சு, நீங்க ஒற்றுமையோடு வந்து திட்டங்கள் எல்லாம் தீட்டுவீங்க. குடும்பம் அப்படிங்கும் பொழுது, உங்களோடது சார்ந்தது மட்டும் இல்ல. எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம். ஸோ, எல்லோருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகவும் வந்து நீங்க சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரம். கண்டிப்பா உங்களுக்கு புகழ் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு புகழ் இல்லாம இருந்திருக்கலாம், கெட்ட பேரோட இருந்திருக்கலாம். ஆனா, இப்ப அப்படிலாம் இல்ல. நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். முக்கியமான விஷயங்களா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கணவன், மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுங்க. கணவன், மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் கூட ஏற்படும். ஏன்னா, ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா 2 பேரும் வந்து கலந்து பேசி ஆகணும். அப்படி பேசும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வரக்கூடிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஒத்துப்போகாது. ஸோ, அதனாலேயே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா, குடும்பத்துக்காக நீங்க 2 பேரும் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா, பிரச்சனைகள தவிர்த்துட்டு, அடுத்து என்ன பாசிபிள் இருக்கோ அத நெனச்சு தான் நீங்க யோசிக்கணும். எதிர்கால திட்டங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க 2 பேரும் ஒற்றுமையோடு சேர்ந்து வந்து செய்யுங்க. அந்த வேல தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழி கொடுக்கும். அந்த நாள் தான் உங்களுக்கு இந்த டைமும் கூட. மேலும் இந்த காலகட்டம் துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறார் அப்படின்றதுனால, நீதித்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான புகழ் கிடைக்கும். அதேபோல உங்க ஜென்ம ராசிக்கு 10வது இடத்துல புதன், சுக்கிரன் இணைந்து இருக்கிறாங்க. ஸோ புதச்சுக்கிர யோகம் இருக்கு. புதச்சுக்கிர யோகம் இருக்கும் பொழுது சொந்தமா நீங்க தொழில் செய்யலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்ற மாரியான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில், வியாபாரம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அதற்கான முயற்சிகள்ல நீங்க இறங்கலாம். வெற்றிகள் வந்து பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க. இந்த 2026ல நீங்க புதுசா ஏதாவது வந்து தொழில் செய்வீங்க. அதுக்கான அமைப்புகள் இருக்கு. ஸோ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தொழிலாவே செய்யலாம். அதன் மூலமா உங்களுக்கு வருமானங்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்க விஷயத்திலயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவரைக்கும் எதுவும் தொல்லைகள் இருந்தாலுமே கூட இனி எல்லாம் விலகி போயிடும். அதே நேரம் 7வது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ பழைய 2 சக்கர வாகனங்களா இருக்கட்டும், 4 சக்கர வாகனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கீங்களா? உங்களுக்கு தான் சூப்பரான டைமிங் இது. நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும். அபரிவிதமான லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கும்பராசியை சேர்ந்தவங்கள பொறுத்த வரைக்கும், இதுவரைக்கும் பட்ட அவமானங்கள் எல்லாமே வந்து மீறி வெளியே வரப்போறீங்க. ஸோ அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வெகுமானங்களா வந்து மாறப்போகுது.
எல்லாரும் உங்களை யாரெல்லாம் தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ வந்து புகழ்ந்து பேசுவாங்க. யாரெல்லாம் உங்களை பிடிக்கலன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யார் கூடலாம் நீங்கள் சண்டை போட்டிங்களோ அவங்க கூடலாம் இப்போ இணக்கமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே வந்து மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக இது வந்து நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு சிறப்பான காலகட்டம் ஆரம்பமாக போகுது. ஆனால் முன்னாடி நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடை மட்டும் கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க. இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த முறை மட்டும் தான் கும்பிடணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 2026 பிறந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போலாம் உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வம் தான் உங்களை இந்த தடவை வந்து சிறப்பாக்கி கொண்டு போக போகுது. ஸோ அவங்கள நீங்கள் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.